ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ பத்தி பேசலாம் வந்திருக்கோம். என்ன மேட்ச் பாத்தீங்கன்னா பிபிகேஸ் ஆர்சிபி. இது வந்து ரெண்டு டீமுக்குமே ஒரு மாதிரி முக்கியமான மேட்ச் தான். என்னன்னா ஒரு டீம் வந்து டாப் டூக்கு போறதுக்கு, ஒரு டீம் டாப் ஃபோர் போறதுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, என்ன டீம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்களா, என்ன எதிர்பார்க்குறீங்க மேட்ச்ல? பிபிகே சைடு எனக்கு தெரியல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. யாரை இப்போ உட்கார வச்சு யார் ஆட போறாங்கன்னு என்னால கணிக்கவே முடியல. சஹால எடுக்கிறானுங்க, ஓவர் கொடுக்க மாட்டானுங்க. போன மேட்ச் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க. இன்னைக்கு டே கேம் கண்டிப்பா சஹல் போடுவாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா என்னன்னா ஹர்ப்ரீத் பிரார் இன்னைக்கு ஆடுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போன கேமே ஹர்ப்ரீத் பிரார் இன்னும் தான் சொன்னாரு ஸ்ரேயஸ். ஆனா வந்து அவங்க லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் பிச்சு இதுவானனால பேட்டிங் வேற வழி இல்லாம செத்து போன காரணத்தினால அவங்க வந்து அடிஷனல் பேட்டர் ஆடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹர்ப்ரீத் பிரார் ஆடிடுவாங்க உள்ள கண்டிப்பா. டே கேம் வேற. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் 100% எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னொன்னு அந்த ஃபாரின் பவுலர் ஆப்ஷன் யார் ஆடுவாங்கன்னு தெரியல. ஜேவியர் பாட்லட், லாக்கி ஃபர்கியூசன், பென் வாட்சர்ஸ் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அது ஒண்ணு, மேபி அது 50-50 யாராவது வச்சிருப்பாங்க ஆப்ஷன். என்ன கேட்டா மூணு பேரையும் உட்கார வச்சுட்டு வைசாக் விஜயகுமார் எடுத்துட்டு வந்துக்கலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா உனக்கு பவர் பிளேல போடுறதுக்கு அஸ்மத்துல்லா ஒமர்சாயி, ஹர்ஷீப் சிங், யான்சன் மூணு பேரையும் போடலாம் நீங்க. அது போக உனக்கு எதுக்கு ஒரு பவர் பிளே பவுலர் எதுக்குன்னு தெரியல. வைசாக் விஜயகுமார் எடுத்தா டெத்லேயே நல்லா போடுவார் அவரு. ஸோ உனக்கு பவுலிங் இன்னும் ரவுண்ட் அப்பா கரெக்டா இருக்கும், செட்டில் ஆன மாதிரி இருக்கும். 4 ஃபாரின் பிளேயர் எல்லாம் ஆட வேணாம். சிஎஸ்கே எல்லாம் ஆடிட்டா இருக்காங்க 4 ஃபாரின் பிளேயர். அந்த மாதிரி போயிடலாம் ஜாலியா. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன், அது கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்ச் வந்து ஜேவியர் பாட்டில் உட்கார வச்சு நீங்க சொன்ன மாதிரி வைசாக் விஜயகுமார் ஆடுங்க. சஷாங்க் சிங் உட்கார வச்சுட்டு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஆடுங்க. பெட்டர் ஆப்ஷன். கேட்ச் ஆச்சு விடாம இருப்பாங்க. ஸ்டாயினிஸ், ஒமர் சாய் எல்லாம் உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவது இருக்கும். சஷாங்க் பேட்டிங் ஆட மாட்டாரு பெருசா. கேட்ச் விட்டு எக்ஸ்ட்ரா 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாருன்னு பார்த்தா இவங்க 10-20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு ஃபீலிங்ல. இல்ல அதாவது டீமுக்கு ஒரு பிளேயர் அந்த மாதிரி அமைஞ்சிடுறாங்க, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. இங்க சசாங்க், மும்பைக்கு நமன்தீர், சென்னைக்கு வந்து பக்தா நீங்களே சொல்லிருங்க. அந்த மாதிரி நேற்று பாவம் சிராஜ் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த சிராஜுக்கும் அந்த நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் கேட்ச விட்டாரு. அந்த மாதிரி நிறைய கேட்ச் எஃபிஷியன்சி ரொம்ப மோசமா இருக்கு இந்த சீசன். நிறைய நல்ல கேட்சஸ் பிடிச்சிருந்தா கூட அன்னைக்கு இது போட்டிருந்தாங்க. எந்த டீமுமே 90% மேல இல்ல. இப்போ எல்லா டீமும் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அவங்க வைசாக் விஜயகுமார் உள்ள கொண்டு வந்து அந்த ஃபாரின் பவுலர் ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்க ஸ்டாயினிஸ் ஆடிக்கலாம். சஷாங்க் சிங் உட்கார வச்சுங்க பரவாயில்ல. நீங்க ஸ்டாயினிஸ் போடுற சஷாங்க் சிங் பவுலிங்காக நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஸ்டாயினிஸே போடுவார். நீங்க அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்ல உங்களுக்கு. உனக்கு வைசாக் விஜயகுமார், ஹர்ஷீப், சகலு, மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஒமர்சாயி, ஹர்ப்ரீத் பரார், அதுக்கு மேல உனக்கு 7வது பவுலிங் ஆப்ஷனா சஷாங்க் சிங் வேணுமான்னு எனக்கு தெரியல. அதான் சொல்றேன். நீங்க அந்த நீங்க ஸ்டாயினிஸ் நீங்க கிவன் ஆல் டே நீங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டாயினிஸ் பெட்டர் தென் சஷாங்க் சிங். எப்படி எடுத்தாலுமே நீங்க ஸ்டாயினிஸ் ஆடிக்கலாம். உங்களுக்கு பாட்லெட் பிளஸ் சஷாங்க் சிங் காம்பினேஷன் பெட்டரா இல்ல ஸ்டாயினிஸ் பிளஸ் நீங்க வைசாக் விஜயகுமார் ஆப்ஷன் பெட்டரான்னு கேட்டீங்கன்னா இதுதான் பெட்டர். நீங்க இதுவே ட்ரை பண்ணலாம். செகண்ட் நீங்க ஹர்ப்ரீத் பிரார் வந்தாருன்னா கொஞ்சம் எழுதிடுவாரு ரன் ஃப்ளோவை. நீங்க அவர் பேட்டேவே எனக்கு தெரிஞ்சு 4/40 தான் இருக்கும். நீங்க அதுக்கு மேல போக மாட்டாரு. இவங்க 4 ஓவர் 50 ரன் மேல எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஜாலியா. நீங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு தாராளமா ஆடலாம். நீங்க இந்த ஆப்ஷன் கொஞ்சம் இந்த தடவை அவங்க வந்து 7 மேட்ச் 8 மேட்ச்லயோ 200+ கொடுத்துட்டாங்க பஞ்சாப். சோ அவங்க வந்து ஏதாவது பண்ணிதான். இன்னொன்னு இது மஸ்பின் கேம். உங்களுக்கு மஸ்பின் கேமுக்கு அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறதுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு கிளிச் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்ல வருவாரு. மஸ்பின் கேம் கண்டிப்பா ஏதாவது ஒரு டர்ன் அரவுண்ட் கிடைக்கும். அவங்க அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு ஆடுறது தான் கரெக்ட். அவங்க பேட்டிங்குமே எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் கொஞ்சம் அடிக்காம நின்னனால கொஞ்சம் வல்னரபிலிட்டி தெரியுது. ஆனா நீங்க ஸ்டாயினிஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்க பேட்டிங்ல எனக்கு ரொம்ப டீப்பா போயிடும். ஒமர்சாய் அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு 8ல வந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டெப் எல்லாருமே கொஞ்சம் கீழே போனாங்க. பிராரும் ஆடுவாரு. பிரார் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஸோ 9-10 வரைக்கும் உங்களுக்கு தாராளமா பேட்டிங் இருக்கும். ஸோ நீங்க அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடலாம். அதான் நம்ம வேணா ஆர்சிபி லைனப்புக்கு வருவோம். ஆர்சிபி லைனப் ஒண்ணும் கிடையாது. அவங்க எதுக்கு ஜேக்கப் டஃபியை போன மேட்ச் எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. அந்த ஆப்ஷன் எனக்கு ஓகே தான். ஏன்னா அந்த பிட்ச் அந்த மாதிரி அவங்க யோசிச்சாங்க. அது நம்ம ஏற்கனவே யோசிச்சது தான். பட் ஆனா மறுபடியும் பேக் டு ஓல்ட் ஃபார்ம் வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அது ஆனா நல்லதுதான். வெங்கட் சொன்னதை செஞ்சாங்க அவங்க. அது அவங்க பிளேயிங்ல அவனை ஆடிட்டு இது பண்ணாங்க. சோ அது பண்ண அவங்களுக்கு வந்து சுயா சர்மா ஏன் விட்டாங்கன்றது தெரியல. இன்னைக்கு சுயா சர்மா எடுத்துட்டு வந்துடுறாங்க திரும்ப. அவரு ரொமாரி ஷெப்பர்ட் கிடையாது. ஜேக்கப் டஃபி வந்து சுயா சர்மாக்கு பதிலா வந்தாரு. அந்த மாதிரிதான் சொல்லணும் நம்ம. ஆனா ஃபாரின் ஆப்ஷனுக்காக சொன்னேன் நான். அதனாலதான் ரொமாரி ஷெப்பர்டும் போன மேட்ச்ல உட்கார வச்சாங்க. இல்ல 2 பேருமே இம்பாக்ட்ல போட்டுதான் இது பண்ணிருந்தாங்க. இல்ல படிக்கல் தான் இம்பாக்ட் ஆனாங்க. அதான் சுயாச வெளியே தள்ளிட்டு ரொமாரியோவையும் படிக்கலையும் இம்பாக்ட்ல வச்சு ஜேக்கப் டஃபி உள்ள கொண்டுட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அதான் எனக்கு தெரிஞ்சு ரொமாரியோ தீப்பு உள்ள வந்துருவாரு. சுயா சர்மா வந்துருவாரு.
ஸோ வெங்கடேஷ் ஐயர் உட்கார வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு படிக்கல ஆடிடுவாங்க நினைக்கிறேன். ஃபுல் ஆமா லெவல்ல வெங்கடேஷ் சொல்றேன். ஐயர் ஆனாரு. வெங்கடேஷ் ஐயர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தெரிஞ்சு பேக் டு ஓல்டு இது போயிடுவாங்க. ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு டே கேமா இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கம்மியா எஃபெக்டிவா இருக்கு பிளே. ஐ மீன் ஸ்டேடியம்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தர்மசாலா தான். தரம்சாலா நீங்க மத்த ஸ்டேடியம்ல எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கிரிப் டர்ன் இங்க கிடைக்காது. நீங்க எவ்வளவு டே கேம் ஆனாலுமே சரி, ஏன்னா அங்க ஹீட்டுமே அவ்வளவு ஹீட் இருக்காது. சோ ஆனா கொஞ்சம் கேம்ல இருப்பாங்க. நீங்க சேல ஒரு மேட்ச் போடவே இல்லை, அந்த லெவலுக்கு மோசமாலாம் இருக்காது. போன மேட்ச் ஆனா இத்தனைக்கும் 4 ஓவர் நல்லா போட்டாரு. அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் அடி வாங்கினாரு எம்ஐயோட. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் கேம்ல இருப்பாங்க தாராளமா. நீங்க 6 to 7 ஓவர்ஸ் ஸ்பின்னர் போடலாம், ஸ்பின் போடலாம். ஆனா ஆர்சிபி வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க, சுயேஷ் சர்மா மட்டும்தான். சோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. ஏன்னா பவுன்ஸ் போடுற ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, அது வேண்டாம் நமக்கு. அவர் வந்து ஸ்பின்னரா என்ன சொன்னாலும் இல்ல. அதான் ஐசிஐசிஐல வந்து புதுசா அது என்ன கேட்டகரியில போடலாம்னு வந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கான். அது இனிமேதான் போடுவாங்க. அது என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் மேட்சோட ஆர்சிபி கேம்ல அவர் நிறைய பவுன்சஸ் போடல. அவர் வந்து ஷார்ட் பிச்சா போட்டிருந்தாரு கூட பவுன்சஸ் போடல. அவர் வந்து அடாப்ட் பண்றாரு கேமுக்கு. அது ஆக்சுவலா சொல்லணும்னா அப்ரிஷியேட் இருந்தோம். இல்ல அதுதான் அவரை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா உனக்கு எப்படியாவது ஒரு இனோவேட் பண்ணி, இப்ப நம்ம அஸ்வின் வந்து ஏதாவது பண்ணுவாரு தெரியுமா, திரும்பி எக்ஸ்பின் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் இங்க இது பண்ண முடியும், தாக்கு பிடிக்க முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு பவுலரோட நிலைமை. சோ அதனால அவர் என்ன பண்ணாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஜாலியா. நீங்க ஆனா அது நிஜமா உண்மை. இன்னோவேட் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல நீங்க என்னதான் இன்டர்நேஷனல் கேமா இருந்தாலுமே கொஞ்சம் பிச்சாவது கொஞ்சம் காம்படிட்டிவா கொடுப்பாங்க. ஐபிஎல்ல வந்து நீங்க வேற வழியே இல்ல. ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல ஸ்பின்னர் யாருமே நீங்க சொல்ற மாதிரி எக்ஸலண்டா போட்ட ஸ்பின்னர்லாம் யாருமே இல்ல. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் மேபி அவரும் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரே ஸ்பின்னர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அதனால ஒரே ஸ்பின்னர் கன்சிஸ்டன்ட்டா போட்டுட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட் அப்படின்னா சுனில் நரேன் தவிர வேற யாருமே போடல. கன்சிஸ்டன்ட்டா சுனில் நரேன் அவர் கொஞ்சம் வேற கேட்டகரியில எழுதி வச்சிருந்தோம். அவர் வந்து அவரும் குருணால் பாண்டியா மாதிரிதான். அவர் வந்து மீடியம் பேசரா, ஸ்பின்னரா, ஆஃப் ஸ்பின்னரா, லெக் ஸ்பின்னரா, இது தெரியல. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கேட்டகரியில கன்சிஸ்டன்ட்டா ஸ்பின்னர்ன்ற கேட்டகரியில போட்டுட்டு இருக்கிறது ஒருத்தர். இல்லடா நீ மிடில் இது ஃபாஸ்ட் பவுலர் போற மாதிரி சீம் புடிச்சு இப்படி போடுவாரு. அவரு ஸ்பின்னே ஆகாத மாதிரி சீம் அப் போடுவாரு. அதனால நீ அவர் என்ன கேட்டகரியில போடுவாரு, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் கூட போடுவாரு சீம் அப்ல. அதான் உனக்கு அந்த ரிஸ்ட வச்சு இப்படி போடுவாரு. அதெல்லாம் உனக்கு, அதனால அவரையுமே நீ புது கேட்டகரியில தான் போடணும். அந்த மாதிரி கேட்டகரி ஒண்ணு உருவாக்குறது கேட்டகரியுமே எழுதினாலுமே நான் அதை தனியா எழுதி வச்சிருவேன். அவர் கொஞ்சம் தூரமா வச்சிருங்க அவரை. நீங்க இந்த டோர்னமெண்ட்ல இந்த லிஸ்ட்ல எதுலயும் சேர்க்காதீங்க. நான் பேசுறது ஒரிஜினலா கொஞ்சம் வளர்ந்து வரும் இல்லைன்னா வளர்ந்த ஸ்பின்னர்ஸ். சுனில் நரேன் லெஜெண்ட், அவர் தனியா வச்சிருந்தோம் ஒரு பக்கம். அது பாத்தீங்கன்னா ரஷீத் கான் போட்டுருக்காரு. ரஷீத்துமே ஆனந்த் ஆஃபா தான் இருந்திருக்காரு. இல்ல ரஷீத் கான் விக்கெட்ஸ் வந்திருக்கு, இல்ல 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு வந்து எக்கனாமி வந்து முன்னாடி மாதிரி கம்மியா இல்ல. அவரு 10 எக்கனாமி 9.5 10 தான் இருக்காரு அவரோட டோர்னமெண்ட் எக்கனாமியும். குணால் பாண்டியா பேட் டேவே 4 for 36 4 for 40 தான் போடுறாரு. நீங்க குட் டேல 4 for 20ஸ்ல ஈஸியா போட்டு போறாரு. விக்கெட் முக்கியம் இல்ல உங்களுக்கு. அதான் நீங்க தெரியல இந்த டோர்னமெண்ட்ல விக்கெட் பத்தி யாரும் யோசிக்கவே வேணாம். நீங்க ரன் நிறுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ். நீங்க விக்கெட்டுக்கு எடுத்தீங்கன்னா கூட வரவன் இன்னும் அடிஷனல் ஸ்ட்ரைக் ரேட்டோட தான் வந்து அடிக்கிறாங்க உங்களை. நீங்க போட்டு டிஃபென்சிவா போட்டுறீங்களா, அதுதான் இப்போதைக்கு பிளஸ். 200 கீழே நிறுத்துனீங்களா, ஒரு 220 கொடுக்குற பிட்ச்ல 200 கீழே நிறுத்துனீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு கேம் சேஞ்சர். சோ அதுதான் நீங்க பாக்கணும். விக்கெட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பர்பிள் கேப்லாம் ரொம்ப பழசு. நீங்க இன்னும் அதெல்லாம் வச்சு மெட்ரிக்ஸ் பாக்குறதே நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த கேம் மாறிடுச்சு இப்போ. இல்ல பர்பிள் கேப்ல உனக்கு சேம் விக்கெட் இருந்தா எக்கனாமி பாக்குறாங்களா, அது வந்து ஒத்துக்கலாம். நம்ம அது எக்கனாமி கம்மியா இருந்தா பர்பிள் கேப்னு ஒரே விக்கெட் இருந்தா நீங்க டாப் 15ல குணால் பாண்டியா இல்லவே இல்ல. ஆனா நான் குணால் பாண்டியாவை டாப் 15ல இருக்க பவுலர்ஸோட ஹையாவே ரேட் பண்ணுவேன் நிறைய பேரோட விக்கெட் டேக்கர்ஸ்ல. அப்படி சொல்றேன். அல்லாஹ் கசன்பர்லாம் 15th பிளேஸ்ல இருக்காரு. அல்லாஹ் கசன்பரோட எவ்ரிடே இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல நான் குணால் பாண்டியா எடுத்துப்பேன். கரெக்ட். சோ அந்த மாதிரி சொல்றேன். நிறைய பிளேயர்ஸ் விக்கெட் வச்சு பாக்குறது எனக்கு இன்னும் அந்த மெட்ரிக் சரியில்லைன்ற இந்த ஐபிஎல்ல நான் ஸ்பெசிபிக்கா ஐபிஎல் போயிட்டு இருக்க ரூட் போச்சு. லாஸ்ட் 2 கேம் கம்பேர் பண்றப்போ அன்சுல் காம்போஜை விடவே குணால் பாண்டியா பெட்டர்ங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. போயிட்டான் எல்லாம் கூட்டுறதுக்கு போயிட்டான். அன்சுல் கம்போஜ் ஒரு மேட்ச் தான், நீங்க அது ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் அவங்க ஓவர் அது பண்ணிட்டாங்க 3 மேட்ச். இல்ல அவரு இல்லடா அது உனக்கு வந்து போன மேட்ச் வந்து அவரு மிச் மார்ஷ் வந்து அவர் மண்டைக்குள்ள பூந்துட்டாரு. நீ என்ன வந்து ஃபுல் லென்த் போட்டு நான் அவுட் ஆகினியா, நீ ஃபுல் லென்த் போட்டா நான் இறங்கி வந்து கவர்ஸ் மேல அடிப்பேன், என்ன பண்றேன்னு பாக்கலான்னு உனக்கு அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் இறங்கி அடிச்சாரு. அதுக்கப்புறம் 3 பால்ல வந்து சரி நமக்கு இந்த ஓவர்ல ரன் வந்துருச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு அவளை விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பேஸ் பண்ணும் போதும் நீ ஃபுல் லென்த் போறியா, நான் இறங்கி வந்து 6 அடிப்பேன், இறங்கி வந்து 6 அடிச்சாரு.
சோ உனக்கு அப்படி அடிக்கும் போது அவரோட பிளான் கொலாப்ஸ் ஆயிருச்சு. அவரு மிச்சல் மார்க்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அது வந்து நீ அன்சல் கம்போஜ வந்து குழப்ப முடியாது, இது பண்ண முடியாது. இது அவர் இது அவரோட பிபிகே ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டிக் பண்ணிருக்கணும். ஆர்ஆர் ப்ரிவியூ. அதுதான் இவன் கூட சிஎஸ்கே இழுத்துட்டு ரிவ்யூ போயிட்டா இல்ல. சார் என்ன. இவனும் ஸ்ரவணம் வந்தா எங்க போனாலும் அங்க இழுத்துன்னு போயிடுறாங்க நம்மள. நான் ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். நீங்க தான் போனீங்க. இல்ல நான் டெக்னிக்கலா சொல்றேன், அது மக்களுக்காண்டி. நாங்க வந்து டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சிடும், அதனால வந்து அது வேணாம். இந்த மேட்ச் வருவோம். அதான் இந்த மேட்சுக்கு டெக்னிக்கலா என்ன மேட்ச் எதிர்பார்க்கறீங்க? அப்படி போயிடுறேன் நான் இங்க இருந்து. இந்த மேட்சுக்கு ஹர்ஷ்தீப் சிங் வெர்சஸ் அதர் தேன் விராட் கோலி, ஆர்சிபியோட டாப் பேட்ஸ்மேன் பேசிக்கலி தேவதத் படிக்கல், பெத்தல், இவங்களுக்குலாம் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ரீசெண்டா போட்டிருக்காரு. பட் என்ன விராட் கேட்டா கோலி ஹர்ஷ்தீப் சிங் அடிச்சிருக்காரு. இல்ல விராட் கோலி அடிச்சிருக்காரு. ஆனாலுமே லெப்ட் ஆர்ம் பேசர் வந்து உனக்கு பாம்பு கொஞ்சம் பாம்பு ஆச்சுன்னா கஷ்டம் தான். அங்க தரம்சாலால பாம்பு ஆனா அந்த அளவுக்கு பாம்பு ஆவல, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல இப்ப வான்கடையில பாம்பு விட்ட மாதிரி இங்க பாம்பு ஆச்சுன்னா கஷ்டம் தான். அவரு அதான் பிரச்சனை. விராட் கோலி வர அது 2 டக்குக்கு அப்புறம் ஒரு 100 அடிச்சுட்டு வராரு. திரும்ப அதே மாதிரி அந்த பக்கம் காம்பினேஷனும் பார்க்கணும். பிரியான்ஸ் ஆர்யா, பிரப் சிம்ரன் வர்சஸ் புவி ஏசலூட். அவரு பிரியான்ஸ் ஆர்யா கஷ்டப்படுற லென்த் கண்டிப்பா போடுவார். நீங்க என்னதான் புவி மேல போட்டு ஸ்விங் பண்ணாலுமே பிரியான்ஸ் ஆர்யா கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவார் ஏசலூட் அந்த லென்த் போட்டு. சீக்கிரமா அவுட் ஆனா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சேயா சேர் உள்ள சீக்கிரம் வந்தாருன்னா கஷ்டப்படுவார். நல்ல மேட்ச் இருக்கு. மொத்த டாப் 3 மொத்தமாவே புவனேஸ்வர் குமார் கிட்ட மாட்டிப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் ஏர்லி விக்கெட்ஸ், அதுதான் உண்மையான மேட்ச் அப்பே. ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் கொஞ்சம் வந்த அப்புறம் ஆடுறது வேற விஷயம், சீக்கிரம் விழுந்த அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வர்றது வேற. நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுது அவரு 50+ அடிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல உனக்கு வந்து ஏர்லி விக்கெட்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்து அந்த மாதிரி ஆனாதான் ஒரு 50+ அடிக்கல. சேஸ் பண்ணா ஓரளவுக்கு நின்று கால்குலேட் பண்ணி ஆடிடாரு. சோ அவங்க வந்து இப்ப தரம்சாலால தோத்த 2 மேட்ச்மே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தோத்தாங்க நைட் மேட்ச். அது உனக்கு மும்பையோடயும் சரி, அதுக்கு முன்னாடி முன்னாடி ஆடின மேட்சும் சரி, அவங்க 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. சோ இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 2 விக்கெட் விழுந்த அப்புறமும் ஓபனர்ஸ் 2 பேர் அவுட் ஆயிடுறாங்க. அந்த புஷ் எனக்கு தெரிஞ்சு கூப்பர் கான்லியால கொடுக்க முடியும்னு தோணுது. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. லாஸ்ட் 3 மேட்ச் லெஸ் தென் 100 ஆடிட்டு இருந்தாரு. அவர் அந்த பிரஷர் ஆப்போசிட்ல ஸ்ரேயாஸ் ஐயர் மேல போறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா 22 of 21, அதுக்கு முன்னாடி மேட்சுமே ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா ஆடிட்டு இருந்தாரு. மேபி அவர் இல்ல அவரு அந்த மாதிரி தானே அவரோட கேம் முதர்ந்து இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜிடில ஆடினதுமே ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணி புஷ் பண்ணாரு. அதே மாதிரி எல்எஸ்ஜியோட அந்த 90 அடிக்கும் போதுமே 19 பால் 21 பால் 21 தான் இருந்தாரு. அங்க இருந்தா புஷ் பண்ணாரு. அதான் அந்த ரெண்டு மேட்சா கிடைக்கல, போன 2 மேட்சா அது திரும்ப கிடைச்சதுன்னா அவரு ஃபயர் பண்ணுவாரு. அது கிடைச்சதுன்னா ஸ்ரேயாஸுக்கும் நல்லது. அது ஏன்னா அந்த 2 மேட்ச் நீ சொல்ற அந்த 2-3 மேட்சுமே அந்த சைட்ல யாராவது ஓபனர்ஸ் நின்று அடிச்சுட்டு இருந்தாங்க. சோ உங்களுக்கு அது பெருசா அஃபெக்ட் ஆகல டீம்ல. நீங்க 2 பேரும் ஜிடியோட தனியா கூப்பர் கான்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வச்சாருடா. கொஞ்சம் அச்சார்னு நினைக்கிறேன். அவரு இல்ல உருட்டி 30 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ளோல ஆடல, அவங்க ஓபனர்ஸ் 2 பேருமே அந்த கேம்ல அடிச்சாரு. கூப்பர் அந்த டைம் அவர் டைம் எடுக்கிற கேப்ல யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணோம், இல்லன்னா டீம் ஸ்கோர் ரொம்ப கீழே பட்டுது. சோ அந்த புஷ் ஸ்ரேயாஸ் ஐயர் ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அவர் ஓபனர்ஸ் உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் ஓரளவுக்கு நின்றுவார். இல்ல ஸ்ரேயாஸுமே அததான் பண்றாரு. ஸ்ரேயாஸுமே 15 பால் 20 அந்த மாதிரி ஆடிட்டு தான் புஷ் பண்றாரு. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேர் அந்த மாதிரி எடுத்தா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது அவங்க சேஞ்ச் பண்ணனும். ஆனா இவங்க லாங் பேட்டிங் லைன் அப் தான், நீங்க அடிக்கவே போலாம். எதுக்காக இவங்க டைம் எடுத்துலாம் ஆடணும் அவசியமே இல்ல. நம்பர் 9 10 வரைக்கும் நீங்க பேட்டிங் வச்சிருக்கப்போ. போன மேட்ச் பாட்லெட் வந்து அடிச்சிட்டு இருந்தாரு 6 அதை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மேட்ச் நம்ம பாட்லெட்டே வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி பாப்போம். இல்ல பிரார் வந்தாலுமே அததான் பண்ணுவாரு. சோ ஆக்சுவலா this was supposed to be the most anticipated game ஆக்சுவலா. இது ஸ்டார்டிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. பட் எனக்கு என்னமோ இது pretty much ஒன் சைடடா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் இதுக்கு வந்துருச்சு. பட் அகைன் கொஞ்சம் எட்ஜஸ் தரலாம். சோ ப்ரெடிக்ஷன் போயிடலாம், என்ன இது பண்ணலாம். அதான் பஞ்சாப் வந்து 5 மேட்ச் தோத்துட்டு வராங்க. சோ ஸ்ரவன் வந்து 5 மேட்ச் தோத்துருவாங்க, 6வது மேட்ச் தோப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ஷன் சொல்லல. இந்த தடவை அவர் ஆர்சிபியே ஜெயிக்கும்னு சொல்லி 6 மேட்ச் தோத்துருவாங்க நம்புறாரு. வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவாரா? நானே ப்ரெடிக்ட் பண்றேன். ஸ்ரவன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவாரு? அவர் சிஎஸ்கே வச்சு யோசிக்கிறதா. அதான் சிஎஸ்கேக்கு எது நடந்தா நல்லதோ அதை சொல்லுவாரு. அது ஆர்சிபி ஜெயிச்சா நல்லதுன்றதான் அவரோட எண்ணங்கள். இவர் வந்துட்டு லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து இன்னைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி வெங்கட் வந்து பிபிகே ஜெயிக்கும் நம்புறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் ஆர்சிபி சைடு தான் போறேன்.
எனக்கு தெரியல, இவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காம்பினேஷன் கிடைக்காம. பிபிகேஎஸ் ஆர்சிபி ஓரளவுக்கு செட்டில் சைடு, அவங்க டாப் 2 பினிஷ ஐ பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களும் லூஸாலாம் ஆட மாட்டாங்க, அவங்க ஏ கேம் தான் ஆடணும்னு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் இன்னைக்கு நானும் போறேன். ஏன்னா பக்தா நீ ஆர்சிபி. அதான் எனக்குமே ஆர்சிபி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா டோர்னமெண்ட் அவங்க இன்னும் லூஸ் பண்ணல. ஸோ லூஸ் பண்ணிட கூடாதுங்கிற பயத்துல தப்பு பண்ணதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் ஆர்சிபி அந்த அதர் சைடு அவங்க ரொம்ப வெல் செட்டில் சைடா இருக்காங்க. அதனால கண்டிப்பா நானும் ஆர்சிபி தான் போறேன். செகண்டரி இன்னைக்கு நானுமே ஆர்சிபி தான். இன்னைக்கு பிபிகேஎஸ் தோத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாரிங் டவுன் தி பேரல் தான், அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் போக மாட்டாங்க. ஏன்னா 15 அடுத்த மேட்ச் நீங்க ஜெயிச்சாலும் 15 பாயிண்ட்ஸ் தான். 16 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் இல்ல சிஎஸ்கே ரெண்டு பேருக்குமே 16 பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்னதான் சிரிச்சாலுமே ஆர்ஆர் சிஎஸ்கே ஆமா, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் 16 பாயிண்ட் போலாம். எஸ்ஆர்எச் 16 பாயிண்ட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா 16 பாயிண்ட் அவங்க. சோ வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு டீம் 16 பாயிண்ட் போயிடுச்சு. சோ இப்ப ஒரு மேட்ச் தோத்தா கூட பிபிகேஸ் வெளியே போறதுக்கான வாய்ப்பு நிறைய 80% 90% ஆயிடும் வெளியே போறதுக்கு. நீங்க இப்ப சொல்லலாம் டாப் 2ல ஜிடி இருக்காங்க. ஆனா நீங்க பக்தா சிரிக்காதீங்க, என்ன இருந்தாலும் ஜிடிஏ சிஎஸ்கே கொஞ்சம் நல்ல மார்ஜின்ல அடிச்சாலுமே சிஎஸ்கே உள்ள ஐ மீன் நான் எஸ்ஆர் ஜெயிச்ச அப்புறமா சொல்றேன், ஜிடி வெளியே போக கூட இங்க இருந்து ஆப்ஷன் இருக்கு. ஜிடி பாயிண்ட் 4ல தான் இருக்காங்க. நீங்க இது படி பாத்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸ்ல, ஏன்னா ஒரு கேம் தான் இருக்காங்க, 13 கேம்ஸ் ஆட்டாங்க. சோ நீங்க 16 பாயிண்ட்லயே அவங்களை நிறுத்தி வச்சாலும் 16ல குவாலிஃபை ஆகிற ரெண்டு டீம் கீழ இருந்து கூட மேல வர முடியும். உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு. சோ அதனால எனக்கு பிபிகேஎஸ் 15ல குவாலிஃபை ஆக மாட்டாங்க இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா. சப்போஸ் சொல்றேன் 15ல குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். சோ நான் வந்து ஏன் ஆர்சிபி பக்கம் போறேன்னா, அவங்க வந்து தோத்த மேட்ச் கூட அவங்க ஃபைட் கொடுக்காம தோக்கல. சோ அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் ஆர்சிபி பக்கம் போறேன் நானே. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ சண்டை செய்வாங்க அந்த நம்பிக்கையில நான் போறேன் ஆர்சிபி பக்கம். சோ 3-4 ஆர்சிபி ஒரு பிபிகேஸ் நாங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம். மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல என்ன நடக்குதுன்னு என்ன நடந்துச்சு நாங்க வந்து பேசுறோம். வெங்கட் என்ன சொன்னாரு? இல்ல வெங்கட் பிபிகேஸ், நம்ம 3 பேரு. இவன் சிரவண ஆர்சிபில 4 ஆர்சிபி. ஓகே ரவண நீயே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றதால ரெண்டு ப்ரெடிக்ஷனே ஒரே ப்ரெடிக்ஷனா வச்சுப்பல நீ. ஆமா இல்ல ஈஸியா இருக்கு செவன் ப்ரெடிக்ஷன் நமக்கு. அதான் அது வேண்டாம் நமக்கு. சரி நம்ம மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல பேசுவோம். அதுவரை பை ஃப்ரம் உல்சர்ஸ். பை பை.